நாம் பார்த்தோம். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில தான் நாம் படிக்க வேண்டும் என்பது நம்முடைய தேசிய கல்விக் கொள்கையில நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தாய்மொழி. எப்படி வளரும்? ஒரு குழந்தை வீட்டுல அம்மாட்ட தமிழ்ல பேசுவாங்க. அதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும். ஏழை மக்களுடைய முன்னேற்றம். திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் காங்கிரஸோட ஆட்சியில் இருந்தார். 2000 என்ன தெரியாது. பி ஃபார் பாலுமா, அது தமிழ்ல வேற வார்த்தையை பயன்படுத்தும். அந்த குழந்தையினுடைய ஃபர்ஸ்ட் 5 வருஷம் 6 வருஷம் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்திலே ஆங்கில வார்த்தையும் வீட்டிலே தமிழ் வார்த்தையும் சொல்லும் பொழுது இந்தியாவுடைய முதல் 2 கல்விக் கொள்கையும் ஹிந்தி என்பது 3வது. அதை மோடி அவர்கள் 31 மே 2019 வரைமறிக்கை வாங்கின மோடி ஐயா முதலாக இந்தியாவுடைய சரித்திரத்தில் கட்டாய 3வது மொழி ஹிந்தி இருக்குதம்மா. ஏதாவது ஒரு இந்திய மொழி 3வது மொழி கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டும் என்று இருந்தது. 92 திருத்தப்பட்ட 2ஆம் கல்விக் கொள்கை வந்துச்சு. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவை பொறுத்தவரை 2 கல்விக் கொள்கை தான் இதுவரை இருந்துச்சு. இந்த பகுதியினுடைய எல்லா முன்னாள் மாவட்ட தலைவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்கள், மிக முக்கியமாக இங்க வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள், அன்பு சகோதர சகோதரிகள், பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர்களுடைய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள், அண்ணன் ஜெகதீஷ் அவர்கள், தஞ்சை மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அண்ணன் ஜெய் சதீஷ் அவர்கள், அண்ணன் தங்கை கண்ணடி அவர்கள், பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் முத்துச்செல்வன் அவர்கள், அரியலூர் மாவட்டத்தினுடைய தலைவி அக்கா டாக்டர் பரமேஸ்வரி அவர்கள், திருவாரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் பி கே செல்வம் அவர்கள், மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய முக்கியமாக சுருக்கத்தை நடத்தி காட்டுவேன். நான் மக்களுக்கு முதல் பிரிச்சு மன்னதான் அதன் பிறகு 8 கொடுத்து நீங்க என்று தமிழகத்தை கொண்டு இருக்கக்கூடிய எல்லா பல்கலைகளையும் ஒருங்கிணைத்து கருப்பு என்கிற வார்த்தை ஒரு தனி மரியாதை இருக்கிறது. மாநிலத்தினுடைய பாதுகாப்பு முன்னாள் எம்சி ஐயா போட்டிருக்கிறாங்க. நம்முடைய போட்டிருக்கிறார். நம்முடைய முன்னாள் அமைச்சர்கள் சிறப்பு கம்பளம் போட்டு ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க சிவகுமார் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவிரி தண்ணி இன்னும் கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை போய் காவிரி மட்டும்தான் தீர்வுக்காக உள்ள அவரை பெண்களுடைய காவிரி நீங்க அதை கவனம் பண்ணாம இங்கே